ஹலோ உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால இன்றைக்கி காலையிலே பெருக்கிட்டு வீடெல்லாம் அழகாக தொடச்சி விட்டுட்டேன். தெருவுலேருந்து அழகாக தொடச்சி விட்டுக்கிட்டு வந்தேன். அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ நான் கல்ல இட்லி போட்டேன். இட்லி போட்டுட்டு இதை பாருங்கள், முட்டை கிரேவி இட்லி தொட்டுக்க காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது எப்படி செஞ்சேன்னா, வெங்காயத்தை வதக்கிக்கிட்டேன். சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்ச இலை எல்லாம் போட்டு வறுபட்டோன்னே அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டேன். ஒரு பச்சை மிளகாயை போட்டேன். நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கு கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை திக்கு கொடுக்கறதுக்காக, அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கிட்டேன். பூண்டு இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு பூண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டேன். சிம்லே வச்சு வதக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி சிம்மில் வச்சேன். நல்லா கொதி வந்தது. கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் முட்டையை நான் ஏற்கனவே வேக வச்சுருந்தேன். அதை நாளாக கத்தியால் கீறி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த சாரெல்லாம் உள்ளே போகும்ன்ட்டு அதுதான் இன்றைக்கி செஞ்சேன். நல்லா கொதி வந்தோடனே எடுத்து ஊற்றியிருக்கேன். பாருங்கள், முட்டை கிரேவி இட்லி. இதுதான் இன்றைக்கி டிஃபன். மத்தியானத்துக்கும் இது தான். பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. சப்ஸ்கிரைபே வரமாட்டேன்னுது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாதனால நான் போடுறதே விட்டுடுறேன். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.